ஹலோ எவ்ரிவன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு மாசற்ற அன்பு, அது தியாக அன்பு, எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பு. நம்முடைய பாவங்களுக்காக நம்மளை மீட்கும் பொருளாக கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த தியாக அன்பை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அவர் வெறும் வார்த்தையாக அந்த அன்பை சொல்பவராக இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளை மீட்கும் பொருளாக அவர் தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் அப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இதே அன்பை தான் நாமும் எந்த வேறுபாடுமின்றி மற்ற மக்களுக்கும் நம்மை நேசிப்பது போல மற்றவர்களையும் நாம் நேசிக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து நம்மளை மீட்டு கொண்டார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளை இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களானால் நாம் அவரை போலவே மற்றவர்களையும் நேசிக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுறோம்.